சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ இப்போ அமெரிக்காவோட புது ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது ஒரு வகையில் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா ட்ரம்ப் கண்டிப்பாக பிரசிடென்ட் ஆயிடுவார்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் டஃப்பான ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக ட்ரம்ப் ஜெயிச்ச மாதிரி தான் தோணுது. அதில் சர்ப்ரைசிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு கருப்பின மக்கள்லாம் வாக்களிப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தது. ஸோ அவங்களோட அந்த கோர் சப்போர்ட்டர்ஸே கொஞ்சம் கமலா ஹாரிஸை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஸோ ஓவரால் எப்படி பார்க்குறீங்க இதை? ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு ஸ்கிராப் த்ரூ மெல்லிய நூலிழையில் வெற்றி பெறுவார், ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நம்மளே லாஸ்ட் டைம் பேசும்போது அதை பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். பட் இது டிசைசிவ் மேண்டேட்டாக இருக்குது. லேண்ட்ஸ்லைடு ஆக்சுவலாக டிசைசிவ் மேண்டேட். ஏன்னா 2020 எலெக்ஷனில் வந்து அந்த இழுபறி வந்தது உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் ஹில் ஜனவரி 6, 2021 அராஜகம் பண்ணார். இப்போ ட்ரம்ப் தான் ரிசல்ட்டை ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இழுபறியில் வந்தது. அந்த மாதிரி எந்த இழுபறியுமே இப்போ இல்லை. இது கிளியர் மேண்டேட்டாக இருக்குது, டிசைசிவ் மேண்டேட்டாக வந்திருக்குது. ஆச்சரியமான முடிவு தான். ஏன்னா ஸ்விங் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா மாகாணங்களையுமே கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து அடித்து தூக்கிட்டார். அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆம்பிகுட்டியாக இல்லை, கிளியர் மேண்டேட். அமெரிக்காவோட லாங் ஹிஸ்ட்ரியில் 250 வருட வரலாறுல கிட்டத்தட்ட அந்த 2 டேர்முக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. ஒரு டேர்ம் இருந்துட்டு அடுத்த டேர்ம் தோத்துட்டு 2வது டேர்ம் வந்தது ரொம்ப ரேர். இஸ் த செகண்ட் பிரசிடென்ட். கிளீவ்லேண்டுன்ற ஒரு பிரசிடென்ட் 1893 வந்திருக்காரு. அதுக்கு முன்னால் 125 வருஷத்துக்கு முன்னால், 130 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு பிறகு எந்த பிரசிடெண்ட்டுமே அமெரிக்காவில் ஒன்று ஒரு டேர்மோட தோற்றுட்டு போயிடுவாங்க, இல்லை 2 டேர்ம் கண்டினியூஸாக இருப்பாங்க. ஒரு டேர்மில் தோற்றுட்டு போனால் அடுத்து ரிட்டர்ன் ஆனதில்லை. இங்கே ஒரு டேர்ம் இருந்து தோற்று மறுபடியும் வந்த ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன் ஆஃப் த ரேர் கேசஸ் இன் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் ஹிஸ்ட்ரி. அதுவும் 2 தடவை ஃபீமேல் கேண்டிடேட்டை தோக்கடிச்சு, அது 2 தடவையும் விமன் கேண்டிடேட்டை தான் தோக்கடிச்சிருக்காரு. அண்டு இந்த ரிசல்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது வந்து நிச்சயமாக அமெரிக்கா வந்து கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுக்காது, ட்ரம்ப்பை தான் தேர்ந்தெடுக்கும் நம்ம பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் நான் 2-3 பேட்டிகளில் பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து என்னென்னா ஆவரேஜ் அமெரிக்கன் சைக், சராசரி அமெரிக்க உளவியல் மனம் என்பது தங்களை ஒரு வெள்ளை ஆண் தான் ஆள வேண்டும். அது வெள்ளை நிறத்தை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் வேண்டாம். 2வது கமலா ஹாரிஸோட ட்ராபேக்கு அவர் பெண்மணி என்பது ஒன்று. 2வது நான் ஒயிட். அவங்க அப்பா ஆஃப்ரிக்கன், அம்மா வந்து இந்தியன், ஆஃப்ரோ இந்தியன் ஒரிஜின். அது ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலி அங்கேயே அடி வாங்கிடுச்சு. அதாவது கமலா ஹாரிஸை வந்து பைடன், ஏன்னா ஆரம்பத்தில் பைடன் தான் கேண்டிடேட்டாக இருந்தார். 2 டிபேட்டில் சொதப்பின பிறகு அவர் அவசரமாக இறக்கிட்டு பிரசிடென்ஷியல் ரேஸ் எலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது இல்லாட்டியும் அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்ஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர் தான் கமலா ஹாரிஸ். அங்கேயே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட, ஜனநாயக கட்சியோட தடுமாற்றம் நன்றாக தெரிய ஆரம்பித்தது. அந்த இடத்துலையே த மினிட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களே, த மினிட் தே அனௌன்ஸ்டு கமலா ஹாரிஸ், அப்பயே இட்ஸ் ஃபினிஷ் அண்ட் ட்ரம்ப்ஸ் விக்டரி வாஸ் என்ஷூர்ட். அப்படி தான் தோணுது. அதே மாதிரி அது கேம்பெயின், இந்த ரன் அப் டு த கேம்பெயின் வந்து ஒன்றும் பெருசாக அவங்களால பண்ணவே எலெக்ஷன்ஸ் கமலாவால் ஒன்றுமே பிக்கப் பண்ணவே முடியல. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃபோர்கோன் கன்க்ளூஷன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒன்லி டிஃப்ரென்ஸ் டைட் ரேஸ் இருக்குன்னு நினச்சாங்க, இல்லை அமெரிக்க மக்கள் டிசைசிவாக மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்க. அதுவும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு. நேற்றுக்கு நியூயார்க் டைம்ஸோட எடிட்டோரியல் பீஸ் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் ரொம்ப துல்லியமாக எழுதியிருக்காங்க. இது வந்து எப்படி ஒரு சேலஞ்சு, அமெரிக்கா என்டர்ட் இன்டு அன்சார்ட்டட் டெரிட்டரிஸ், அன்சார்ட்டட் வாட்டர்ஸ். ஏன்னா ட்ரம்ப்போட வெற்றி என்பது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு பேராபத்து என்ற கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பத்திரிகைகளில் நியூயார்க் டைம்ஸ் ஒன்று. அங்கே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கேண்டிடேட்ஸை என்டார்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். நியூயார்க் டைம்ஸ் வந்து கமலா ஹாரிஸ் என்டார்ஸ் பண்ணிச்சு, ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு என்டார்ஸ் பண்ணிச்சு. மற்றபடி வேறு சில பத்திரிகைகள்லாம் என்டார்ஸே பண்ணலை. ஏன்னா இது பயம், இப்போ ட்ரம்ப் வந்துட்டாருன்னா ஆசை தான், ஆனால் பயம், ட்ரம்ப் வந்துட்டு அடிப்பாருன்னு மிரட்டுவார். வாஷிங்டன் போஸ்ட் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் எக்கானமிஸ்ட் என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரம்ப் வேணாம், கமலா ஹாரிஸ் தான் வேணும். ஸோ அந்த நேற்று எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக ஒப்பீனியன் பீஸ் எவ்வளோ தூரம் அது வந்து ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து. ஏன்னா அவர் வந்து கடந்த 4.5 ஆண்டுகள்லையும் அதுக்கு முன்னால் பதவியில் இருக்கும்போதும் சட்டங்களை தனக்கு ஏற்ற மாதிரி எப்படி வளைச்சார். இப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இப்போ ஜனாதிபதி ஆன உடனே எனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்கள தான் நான் வச்சுப்பேன்ற. உனக்கு விசுவாசமாக இருக்கவங்கள வச்சுக்கிறது கிடையாது எலெக்ஷன். உங்களுக்கு வந்து அது எப்படின்னா அரசியலமைப்பு சாசனத்துக்கு விசுவாசமாக இருக்கவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும். ரூல் ஆஃப் லாக்கு யார் வந்து
விசுவாசமாக இருக்காங்களோ அவங்கள தான் வச்சுக்க முடியும். மாறா அவர் வந்து மாற்றி பேசுகிறார். இன்னும் ரொம்ப அவலமான விஷயம், இவஸ் அ கன்விக்டட் பர்சன். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபெலோனி சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்டனைக்குரிய குற்றங்களை செய்ததாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 4 வழக்குகள் அவர் மீது இருந்து கொண்டிருக்கின்றன. பட் இப்போ எல்லாத்துலேருந்தும் ஒரு இம்யூனிட்டி கிடச்சிடும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவர் மீதான எந்த வழக்குகளையும். இன்ஃபேக்ட் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கேஸில் வந்து அவருக்கு சார்ஜஸ் வந்து இன்னைக்கு ஹிந்துவில் எழுதுன மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு முக்கியமான கேஸ் என்னென்னா வந்து மிஸ்டர் ட்ரம்ப் ஃபேஸஸ் 4 கிரிமினல் இண்டெக்ட்மெண்ட்ஸ், 4 கிரிமினல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். The most serious of which relate to his role in spurning a violence mob attack on the Capitol Hill buildings in early 2021. 2021 Capitol Hill அராஜகம் பண்ணது அந்த கேஸ் நடக்குது. The culmination of his democracy threatening strategy of denying the 22 election results. 20 ரிசல்ட் நான் ஒத்துக்க மாட்டேன்னு தகராறு பண்ணி அடாவடி பண்ணது. How did his supporters find it so easy to look at that? Is there not irrefutable evidence in the Georgia case against him of his attempts to tamper with official proceedings and lean on state election officials to misrepresent the outcome of the election? எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றுறதுக்காக அதிகாரிகளோடு சேர்ந்து முறைகேடில் ஈடுபட்டது. Does not the fact that he is a convicted felon awaiting sentencing on Stormy Daniels case, criminal acts under law rather than represent a witch hunt? அவரை வந்து பழிவாங்குதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு கேஸில் வந்து அவர் கன்விக்ஷன் வந்துடுச்சு, சென்டென்ஸிங்காக வெயிட் பண்ணுறாரு, குற்றவாளியும் தீர்ப்பு வந்துடுச்சு, தண்டனை விவரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பிரசிடென்ட் ஆனோன்னா அதெல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்ஸ் பிரசிடென்ட் ஆனோன்னா அவருக்கு இம்யூனிட்டி வந்துடுது. ஏற்கனவே கன்விக்ட் ஆனவரை இந்த மே மாதம் இந்த எலெக்ஷனில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தான் அவர் ஜிக்கலாம் எலெக்ஷன்லன்னு சொல்கிறான். ஸோ இத்தகைய பின்புலம் அமெரிக்க வரலாறுல 250 ஆண்டு கால வரலாறுல இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிரசிடென்ட்டு, கன்விக்டட் பிரசிடென்ட், 4 கிரிமினல் கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா சார், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி ட்ரம்ப் கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வரிசையாக பட்டியலிட்டு சொல்கிறீங்க. அதே போல் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனால் உலகத்துக்கே பேராபத்து அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் மீறி அமெரிக்க மக்கள் வந்து கிளியர் கட்டாக அவங்களோட வேர்டிக்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 ஆண்டு கால பைடன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அதை கையாண்ட விதம், அதன் மூலமாக ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் அமெரிக்காவில் வறுமையை வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிருக்கு. ஒரு பக்கம் வசதியும் வளமும் செல்வமும் கொழித்தோங்கி செழித்தோங்கி குவிஞ்சு கிடக்கிற அமெரிக்காவில், இன்னொரு பக்கம் வந்து அதாவது வந்து வறுமை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. எக்கனாமிக் காஸ்ட், அதாவது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெடிக்கல் பில்ஸ், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கியிருக்குது. இது சராசரி அமெரிக்கன் வந்து இதை தான் பார்க்குறானே ஒழிய உலக அளவில் வந்து ட்ரம்ப்போட அராஜகங்கள், தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் செய்த அட்டூழியங்கள், எந்த ஜனாதிபதியும் செய்யாத தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்க மாட்டேன்னு கேபிட்டல் ஹில் தலைமையகத்தில் பூந்து அடித்து உடச்சி ரவுடிசம் பண்ண ஒரு நபரை குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கேஸு, அந்த பெண்டிங் இருக்குது, அது இன்னமும் சென்டென்ஸ். அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹஷ்மணின்னு சொல்லி ஒரு பெண்ணோட திருமணத்துக்கு வெளியில் உறவு கொண்டதை மறைப்பதற்காக அந்த பெண்ணுக்கு காசு கொடுத்து அந்த பெண்ணு அந்த டெஸ்டிமோனி கொடுத்து வித் ஆடியோ எவிடன்ஸோட யாருமே செய்யாத கேவலமான காரியங்களை செஞ்சு தண்டனைக்குரிய குற்றங்களை பெற்றது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸை திருடினது. அந்த ஜார்ஜியா கேஸ்ன்னு அவங்க சொல்லக்கூடியது, அதில் பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் நாட் irrefutable evidence the Georgia case against him of his attempts to tamper with official proceedings and lean on state election officials to misrepresent the outcome of the election. தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுக்கு ரெக்கார்ட்ஸை டேம்பர் பண்ணது, ஆவணங்களை திருத்தினது, இதெல்லாம் கோர்ட்டில் தெளிவாக இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. கோர்ட்டுக்கு போன கேஸ் இது எல்லாமே, வெறும் சார்ஜஸ் லெவலில், குற்றச்சாட்டு அளவில் இல்லை. ஜார்ஜ் வாஷிங்டன்லேருந்து ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து கடைசியாக இருந்த ஒபாமா வரைக்கும் யாருமே செய்யாத கேவலமான காரியங்களை செஞ்ச ஒரு பிரசிடெண்ட். நினச்சே பார்க்க முடியாத அவலங்கள் நடந்தேறி இருக்குது. அது அன்பிலீவபிளாக இருக்குது அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டதுன்றது. ஏன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே வெறுமனே எதிர்க்கட்சிகளான டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸோ அல்லது பிடிக்காத மீடியா வச்ச சார்ஜஸ் கிடையாது. எல்லாம் கோர்ட்டில் இருக்குது வித் irrefutable எவிடன்ஸ், ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ், சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது. அமெரிக்கன் லா ஏஜென்சிஸ் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அத்தகைய ஒரு மனிதரை அந்த மக்கள் வந்து அமோக ஆதரவில் ஓட்டு போட்டு கொண்டு வராங்க. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? நீங்கள் ரெண்டாவது, அவர் பதவியில் இருக்கும்போது அவர் பேசின பேச்சுக்கள், இப்போ கூட பேசினார் இல்லைங்க, ஈரான் மேலே வந்து அணு நிலையங்களை இஸ்ரேல் தாக்கிடணும், முதல்ல அழிச்சிடு, அதுக்கு பிறகு வரது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு மனநிலை கொண்ட இதெல்லாம் அவர் செய்கிறாரா இல்லையான்றது வேறு விஷயம். ஒரு ஆர்குமெண்ட்டாக அது பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது.
ஏன்னா வந்து அன்பிரடிக்டபிலிட்டி தான் ட்ரம்ப்போட ஒரு முக்கியமான குணாம்சமாக இருக்குது. இதை தான் செய்வாருன்னு சொல்ல ஸ்திர புத்தி இல்லைன்னுவாங்க, அல்லது யூகிக்க முடியாது. ஈ கேன் டூ எனிதிங். இது ஒரு பக்கம்னா இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேப்ரியல், தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். மற்றது எல்லாத்தையும் அந்த கிரிமினல் சார்ஜஸ் கூட எனக்கு தெரிஞ்சு செகண்டரி. ஏன்னா மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அது உலகம் முழுவதுமே வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதி, காமன் மேனுக்கு ஒரு நீதின்றது தான் நடைமுறை. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் ட்ரம்ப்பாக இருந்தாலும் ஒன்ஸ் கன்விக்டட் ஆனவங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா த கன்விக்ஷன் கோஸ் ஆஃப் பண்ணுவாங்க. ஃபைன். இது ஊழல் வாழ்க்கையும் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ஜெயலலிதாவிலேருந்து ட்ரம்ப் வரைக்கும் உலகம் பூரா இருக்க விஷயம். அது ஹியூமன் சைக்காலஜியில் புரிஞ்சிக்க முடியாத விஷயம். மாஸ் லீடர்ஸ் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க. பட் இன்றைக்கி அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கு வந்து மனித குலத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக, எல்லா நாடுகளோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். அதில் ட்ரம்ப்போட ஸ்டாண்டு வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாதது மட்டும் இல்லாமல் அராஜகமானது. கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கிறத அவர் மறுக்கிறார், குளோபல் வார்மிங்கே இல்லைன்றார். இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. த்ரெட் ஆஃப் யூஎஸ் புல்லிங் அவுட் இஸ் குவைட் ரியல். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அடுத்த வாரம் அசர்பைஜானில் நடக்குது, பக்குன்ற இடத்துல. டான் கிளவுட்ஸ் ஹேங் ஓவர் நெக்ஸ்ட் வீக்ஸ் பக்கு கிளைமேட் கான்ஃபரன்ஸ். பக்குன்றது அசர்பைஜானில் இருக்க ஒரு இடம். உலக முக்கியமான நாடுகள் எல்லாம் அந்த பருவநிலை மாற்றம் குறித்த அந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அதில் கலந்துக்கிறாங்க. த்ரெட் ஆஃப் யூஎஸ் புல்லிங் அவுட் அகெயின் குவைட் ரியல். So is the possibility of demands from Western nations that emerging economies like China and India contribute to the climate finance. சுருக்கமாக சொல்கிறதுனா, Trump's comeback as President of the United States is set to cast a long shadow over the global climate change discourse and more immediately the climate conference of parties COP29 கேள்விப்பட்டிருப்பீங்க, scheduled to be held next week in Baku, Azerbaijan. அதாவது இந்த COP29 பருவநிலை மாற்றம் குறித்த அந்த மாநாடு இருக்கு இல்லையா, இந்த கேஸ் எமிஷனால் வரக்கூடியது, நிலக்கரியை நம்ம உபயோகப்படுத்துறதால வரக்கூடிய அது குறித்த அந்த பருவநிலை மாற்றம் குறித்த மாநாடு அடுத்த மாதம் பக்குவில் நடக்க இருக்குது, அடுத்த வாரம். யூஎஸ் வந்து அதுலேருந்து விலகிடணும் ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2017 பாரிஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து வெளியில் போயிட்டார். யார்? அமெரிக்கா. ட்ரம்ப் இருக்கும்போது. பைடன் வந்தது பிறகு தான் மறுபடியும் உள்ளே வந்தாங்க. இப்போ மறுபடியும் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. நாட் ஓன்லி இஸ் த த்ரெட் ஆஃப் யூஎஸ் புல்லிங் அவுட் yet again from the Paris agreement quite real, so is the possibility of louder demands from Western nations for growing and emerging economies like China and India to contribute to the climate finance. சுருக்கமாக சொல்கிறதுனா, இந்த கிளைமேட் சேஞ்சுன்றது வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், இதுதான் இன்றைக்கி மனிதகுலம் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ கடைசியாக நடந்த நம்ம பார்த்தது ஸ்பெயினில் வந்த அந்த ஃப்ளட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத வெள்ளம் வந்தது ஸ்பெயினில். இப்போ நம்ம ஊரில் நம்ம கடந்த ஆண்டு டிசம்பர் சென்னை ஃப்ளட்ஸை நம்ம பார்த்தோம். உலகின் எல்லா பகுதிகளுமே ஏதாவது ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதற்கான மூல காரணமாக கண்டறியப்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். அதை யாருமே மறுக்க முடியாது. பட் ட்ரம்ப்போட தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு அட்ரோஷியஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் என்னென்னா, கிளைமேட் சேஞ்சுன்ற கான்செப்ட்டு குளோபல் வார்மிங்கு ட்ரம்ப் ஏற்றுக்க மறுக்கிறார். நான் என் இஷ்டம் போல் எதை வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரிஸ் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய அந்த எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்ட பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்ட அந்த பருவநிலை மாற்றத்துக்கான காரணங்களை நம்ம கண்டறிந்து உடனடியாக அவற்றை நிவர்த்தி செய்யணும், குளோபல் வார்மிங்கை தடுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அது எல்லாத்துலேருந்து அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்தே அவர் வெளியில் போனார். ஆக்சுவலாக இதில் என்னென்னா சார், இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு ஷூடான ஒரு லீடராக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாரிஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து அவர் வெளியே போயிருக்காருன்னா அதுதான் ரொம்ப கேஷுவலாக எடுத்த முடிவு கிடையாது. இப்போ என்ன அமெரிக்கன் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்கன் பிஸ்னஸ் பார்த்தோன்னா ஃபாசில் ஃபியூலை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபுல்லாக அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற நாடுகள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ சைனா எடுத்துக்கிட்டோன்னா அவனுக்கு எந்த எமிஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு சைடில் அமெரிக்கா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எமிஷன் கண்ட்ரோல்ஸ் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அமெரிக்கன் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. ஒன்று அமெரிக்கா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றி அமைக்கணும் எமிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணுற மாதிரி. அது போகவும் அவங்களுக்கு கம்பீட் பண்ணுறதுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சைனா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சைனா ஃபாலோ பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃப்ரீயாக உள்ளே இறங்குவோம், நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் பில்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக அமெரிக்கன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும்னா அவனுக்கு வேறு வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது ரொம்ப மன்னிக்கணும், இது ரொம்ப தவறான பார்வை இது வந்து. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப குறுகிய பார்வை. ஏன்னா த த்ரெட் ஆஃப்
கிளைமேட் சேஞ்ச் வந்து எல்லாரையுமே இன்றைக்கி பாதிச்சுட்டு இருக்குது. அது வந்து மற்ற நாடுகளை மட்டும் இல்லை, அமெரிக்காவையும் பாதிக்குது. அது ரைட் சார். ஆனால் அமெரிக்கா அதுக்கு லூஸ் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கன் பாக்கெட்லேருந்து மணி போயிட்டு இருக்கு. இல்லை அதுதான் சைனாவும் அது கான்ட்ரிபியூட் இல்லை. அப்படி பார்த்தா இது அப்படி பார்த்தா அது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட எண்ணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் மறுபடியும் உள்ளே வரான், பாரிஸ் கான்ஃபரன்ஸ்க்கு உள்ளே வரான். ஸோ தேர் ஆர் 2 schools ஆஃப் தாட் இன் அமெரிக்கா. மொத்தமாகவே நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுக்கல. இன்னொன்று சைனாவும் வந்து உங்களுக்கு இறங்கி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. க்ரீன் எனர்ஜியை நோக்கி தான் சைனாவும் இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் அதை நியாயப்படுத்தி பேசுகிறது, நான் மட்டும் ஏன் அவன் மற்றவங்கலாம் சைனா செய்யும்போது, ஏன்னா அவங்களோட மேஜர் ட்ரேட் பார்ட்னர் மட்டும் இல்லை, மேஜர் காம்படிட்டர் வந்து சைனா தான் இன்றைக்கி வந்து யூஎஸ்க்கு. அதனால் அவன் செய்யாததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறத கூட நீங்கள் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கலாம். பட் ஒரு படி தாண்டி போய் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல. குளோபல் வார்மிங்கிற கான்செப்டே அவர் மறுக்கிறார். அப்படி எதுவுமே கிடையாது. நான் எங்கே வேணால் எவ்வளோ தூரம் வேணால் நிலக்கரியை தோன்றதுக்காக வந்து ஐ கேன் டிக் அப்படின்ற டீப்ன்றது தான் அவரோட பாலிசி. பாரிஸ் கான்ஃபரன்ஸ் வெளில வரீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்செப்டே டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. அது அப்படி பார்க்கக்கூடாது. நான் எப்படி இருக்குன்றதை சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து. ஸோ வேர்ல்டு கம்யூனிட்டி வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கிட்டையுமே வந்து ஒரு ஒருமித்த கருத்து வந்துகிட்டு இருக்குது. அதாவது வந்து ஒரு குளோபல் வார்மிங்கே மறுக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து சேர்றதுன்றது வந்து அதுவும் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிக்கு வர்றது நல்லது இல்லைன்றது அவங்களோட ஒரு பாயிண்ட்டு. அது வந்து இப்போ பெரிய அளவில் அடி வாங்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் எப்படி வரும், இது வெறும் அமெரிக்காவை மட்டும் பாதிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம படித்த அந்த கேசஸ், ஃபெலோனி சார்ஜஸ்ஸு, ரெக்கார்ட்ஸை டேம்பர் பண்ணது, கேபிட்டல் ஹில்லில் வந்து அடித்தது, இப்போ ஹஷ் மணி கொடுத்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணதெல்லாம் வந்து இட் கன்ஃபைன்ஸ் வித்தின் அமெரிக்கா. பட் அமெரிக்கன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸோடு இருக்கக்கூடியது. பட் கிளைமேட் சேஞ்சில், குளோபல் வார்மிங்கில் COP29 அவரோட ஸ்டாண்டுன்றது வந்து அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம், இட் ஹேவ் a devastating effect and deep rooted effect on the global community, global politics and global economy. அதில் இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த குளோபல் இந்த ஃபண்டிங் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த COP29 இருக்கக்கூடிய அந்த ஃபண்டிங் இருக்கு இல்லையா, அதை பேசணும் இல்லையா. அதாவது வந்து அதாவது நாட் ஓன்லி இஸ் த த்ரெட் ஆஃப் யூஎஸ் புல்லிங் அவுட் எட் அகேன் ஃப்ரம் த பாரிஸ் அக்ரிமெண்ட், ஸோ இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லவுடர் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். இது நாட் ஓன்லி அமெரிக்கா, வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாருமே ஃபார் க்ரோயிங் அண்ட் எமர்ஜிங் எக்கானமிஸ் லைக் சைனா அண்ட் இந்தியா டு கான்ட்ரிபியூட் டு த கிளைமேட் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிப்பதற்காக நம்ம வந்து, அதாவது ஃபாசல் ஃபியூயர்லேருந்து வெளியில் போகிறீங்க, க்ரீன் எனர்ஜிக்கு போகிறீங்கன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட்லையும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் சமாளிப்பதற்கான ஃபண்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட $100 billion இருக்குது. அதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் யூஎஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற கண்ட்ரிஸாக இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்கிறது சைனாவும் இந்தியாவும். ஸோ அவங்க பே பண்ணணும். நான் ஏன் என் பேக்கெட்லேருந்து பே பண்ணணும்? அதான் பிரச்சனையே. அதான் நேட்டோ இருக்குன்னா நேட்டோவில் அமெரிக்கா ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கும் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கம்ஃபர்டபுளாக சைனா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சஸ்டைனபிளே கிடையாது. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் நாங்கள் பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்தோம், எல்லாருக்கும் நாங்கள் காசு செலவழிச்சிட்டு இருந்தோம். மார்ஷல் பிளான்லாம் அந்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரிக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ரிவர்ஸில் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால நேச்சுரலாக அது பண்ணி தான் இல்லை அது பட் இல்லை அது வந்து ஓவராலாக வந்து தட்ஸ் நாட் ஒன் ஸ்கூல். அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து அமெரிக்காவோட ஒருமித்த கருத்து கிடையாது. ஏன்னா அங்கே சரிபாதியாக இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ டெமோக்ராட்ஸ் வந்து அதை வந்து இந்த அளவுக்கு அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் இந்தியா அண்ட் சைனா ஆல்சோ ஹேவ் டு பே. பட் கம்ப்ளீட்டாக மொத்தமாக தூக்கிட்டு வந்து அவங்க தலையில் போட முடியாது. ஏன்னா வந்து இன்னமும் வந்து யூஎஸ் ஹெகமனின்றது ப்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருந்துகிட்டு இருக்குது. எனவே தீஸ் ஆர் ஆல் மெயின் இஷ்யூஸும். அதாவது வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். அமெரிக்காவுக்கு வெளியில் இமீடியட்டாக குளோபல் கம்யூனிட்டி, வேர்ல்டு பீஸ் அண்ட் வேர்ல்டு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கி வந்து மேஜர் டாபிக். எல்லா கண்ட்ரிஸுமே இன்றைக்கி வந்து எலெக்ஷன்ஸுக்கு போகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் அவங்களோட ப்ராமிசஸ்லையும் குளோபல் வார்மிங்கை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அது திமுகவாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன்ஸாக இருந்தாலும், டெமோக்ராட்ஸாக இருந்தாலும், உலகம் பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும், இப்போ ஸ்பெயினில் நடந்த அந்த ஃப்ளட்ஸுக்கு பிறகு ஸ்பானிஷ் பாலிட்டிக்ஸ்லேயே வந்து குளோபல் வார்மிங்கை பற்றின இஷ்யூஸ் பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்குன்றாங்க. ஏன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து குளோபல் வார்மிங்கில் கிளைமேட் சேஞ்சை பற்றி என்டையர் ஹியூமனிட்டியுமே ஒரு பாதையில் போகும்போது, பிகாஸ் இதெல்லாம் யூஎன் மேண்டேட்டட் கான்ஃபரன்சஸ் உங்களுக்கு வந்து அதில் ஒரு கண்ட்ரி, தட் டு த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அவங்க இதுலேருந்து மாறுபட்ட திசையில் பயணிக்கிறாங்க. தே ஆர் கோயிங் டு ட்ராவல் ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக. அது உங்களுக்கு வந்து பேரழிவை வந்து சர்வதேச சமூகத்துக்கு ஏற்படுத்தும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்த பிறகு குளோபல் பல டைமென்ஷன்ஸ் இந்த ரிசல்ட்டுக்கு இருக்குது ட்ரம்ப்போட விக்டரிக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வேறு காமன் மேன் த்ரூ அவுட் த வேர்ல்டு, காமன் விமன் அஃபெக்டட் வந்து குளோபல் வார்மிங்கில் அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகுதுன்றது.
ஸோ வரும் நாட்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கா பட் ஆல்சோ ஃபார் அதர் கண்ட்ரிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரிஃப்ஸ் யூஎஸ்லேருந்து சைனாவோட பெரிய அளவில் யூஎஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஏன்னா சைனீஸ் எக்கானமி சைனாஸ் எக்ஸ்போர்ட்ஸில் 60% யூஎஸ்க்கு போகுதுன்றாங்க. 20% வரைக்கும் டேரிஃப் போடுவேன்றாங்க. 20% வரைக்கும் டேரிஃப்னா தெர் வில் பி a trade war. இந்தியாவை பற்றி அவர் என்ன சொன்னார் ட்ரம்ப், உங்களுக்கு தெரியும். இப்போ அதே இந்த பிரச்சனை நமக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஹார்லி டேவிட்சன், எஸ் ஹார்லி டேவிட்சன் கேஸில் டேக்ஸை கம்மி பண்ணணும் ஈ சப்போர்ட்டட் ஹார்லி டேவிட்சனை. அதாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹார்லி டேவிட்சன் விஷயத்துலலாம் அவங்க கையை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பைக் இங்கே ஒன் ஆஃப் த பாப்புலர் பைக்ஸ் இல்லையா, இப்போ 4.5 லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த பைக் வந்து. ஹார்லி டேவிட்சன் கேஸ்லேயே வந்து அவங்க தலையிடுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தலையிடுறாருன்னா என்ன நடக்க போகுது? அடுத்து வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா வந்து டாரிஃப் கிங்லாம் அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இந்தியா வந்து நமக்கு இது எப்படி தப்புன்னு பார்க்குறீங்க? அது அமெரிக்கன்ஸ்க்கு நல்லது தானே? ஸோ இப்போ அவனுக்கு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு, பட் அமெரிக்கன் இல்லை இது நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. அமெரிக்கன் பிரசிடென்ட் இல்லை, நான் டாரிஃபை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்ல வரல. நான் டாரிஃப் இஷ்யூவில் தப்பு சொல்ல வரல. இந்த ஃபெலோனி சார்ஜஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ கேடுகட்ட ஒரு நபரை அமெரிக்க மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது ரொம்ப அவலமான விஷயம். நம்பர் 2, குளோபல் வார்மிங்கில் ட்ரம்ப்போட பொசிஷன் வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்க முடியாது. பட் டேரிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதில் வந்து அதை புரிந்து கொள்ள தான் நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது வந்து அவன் நாட்டுக்காக தான் அவன் பார்ப்பான் அது. ஆனால் ஒரு பைக் மேனுஃபேக்சரருக்காக ஒரு பிரசிடெண்ட்டே பேசுகிறான்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து அவர் அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க காப்பாற்றுறதுக்கு இறங்குறாங்கன்றது. அது ஹார்லி டேவிட்சன் கேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். மோடி கவர்மெண்ட்டோட அவங்களுக்கு வந்த முக்கியமான ஒரு சலசலப்பு. அது வந்து அஃப்கோர்ஸ் பைடன் கவர்மெண்ட் இருந்ததுனால அது தப்பிச்சுது. இப்போ அதெல்லாம் சிக்கல் இருக்குது. இலான் மஸ்க் டெஸ்லாவுக்கும் சிக்கல் இருக்குது. அவங்களும் இந்தியாவுக்குள்ள வர ட்ரை பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மஸ்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு நம்ம ஈஸியாக இருக்குல்ல. இப்போ வந்து நேற்று வந்துங்க விக்டரி ஸ்பீச்சில் மஸ்கை வந்து நேம் பண்ணி தேங்க் பண்ணுறாரு ட்ரம்ப். நேம் பண்ணி தேங்க் பண்ணுறாரு, த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த். அப்போ இந்தியாவுக்குள்ளே அதோட ட்ரம்ப்போட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்லா உள்ளே வரது கண்டிப்பாக வந்தே தீரும். மோடி கவர்மெண்ட்டு வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ். இந்த ரிசல்ட் வெறும் அமெரிக்காவோட மட்டுமே போகிறது கிடையாது. அதாவது ஒரு பக்கம் எக்கனாமிக் ஃப்ரண்ட் இல்லைனா இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் ஈரானோட வரக்கூடிய பிரச்சனைகள். உக்ரைன் வார்லேருந்து வெளியில் போகிறாங்க. உக்ரைன்லேருந்து இவங்க வெளியில் போனாங்கன்னா வந்து வாட் வில் ஹேப்பன் டு நேட்டோஸ் ஃப்யூச்சர். இப்போ ரஷ்யாவோட பார்டர்ஸ் வரைக்கும் இவங்க வந்து நேட்டோ போய் என்ன ரீச் பண்ணாங்க. இப்போ இவங்க வித்ரா பண்ணி வந்தாங்கன்னா அதை நேட்டோ எந்த அளவுக்கு அலோவ் பண்ணும்? தட்டும் ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சன், ஒரு மெர்கூரியல் கேரக்டர் இருக்க, ரொம்ப சாஃப்ட் வேர்ட்ஸ்னால் மெர்கூரியல் கேரக்டர் இருக்க பர்சனை நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதாவது டேஞ்சரஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான வார்த்தை. இஃப் இட் இஸ் நாட் டேஞ்சரஸ், ஓகே, பெருசாக ஒன்றும் ஆகிடாதனாலும் சீரியஸ் இம்பேக்ட்ஸ் வந்து குளோபல் பாலிடிக்ஸ்லேயும் குளோபல் எக்கானமிலையும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மேபி இப்போ எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் இதை மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்தது இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை பற்றியும் பேசுவோம். இப்போ என்னென்னா ட்ரம்ப்பை பற்றி எனக்கு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் அப்படின்ற மாதிரி மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. 90% அமெரிக்கன் மீடியா, வேர்ல்டு மீடியா எல்லாருமே ட்ரம்ப் அட்டாக் பண்ணுறாங்க ஒரு சைடில். அதுக்கு ஆக்சுவலாக பேஸும் கிடையாது. ஏற்கனவே ஒரு 4 இயர்ஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போவும் இதே விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக எதுவும் ஆபத்தெல்லாம் வரல. இவங்க சொன்ன மாதிரியான பெரிய ஆபத்துகள்லாம் வரல. ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது. ரெண்டாவது 2 அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஒரு மேலே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிரசிடெண்ட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மூணாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாமி டேனியல்ஸ் கேஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் எனக்கு தெரிஞ்சு. பில் கிளின்டன், அப்புறம் ராபர்ட் கெனடி பார்த்தோன்னா அவரோட ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ ராபர்ட் கெனடிக்கெலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரல. அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணார், அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகலை. பட் ட்ரம்ப்னு வரும்போது ஸ்டாமி டேனியல்ஸ் கேஸ் அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக என்ன ஹஷ் பண்ணி கொடுத்தாரு, டேரெக்டாக ஹஷ் பண்ணி கொடுக்காம அவரோட லாயர் வழியாக கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ அதை வந்து பயங்கரமாக பூதாகரமாக்கி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ட்ரம்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ஏதோ ஒரு செக்ஷன் வந்து அமெரிக்காவில் உயிரை கொடுத்து சண்டை போட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு சைடில் மக்கள் வந்து என்னாலும் பரவாயில்ல, இவரை நம்ம பிரசிடென்ட் ஆக்கியே தீரணும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவில் இருக்க மாதிரியும் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க அதை? அதுதான் நீங்கள் ஏன் வந்து ஹஷ் மணி இஷ்யூலாம் பெருசாக்கப்படுது அல்லது வந்து இன்னும் சில கிரிமினல் கேசஸ் பெருசாகப்படுதுன்னா, மேபி ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் குட் பி டீப் ஸ்டேட் டசன்ட் லைக் ட்ரம்ப். ஆனால் டீப் ஸ்டேட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, டீப் ஸ்டேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்டே வந்து குட் பி தி ஹேண்டி ஒர்க் ஆஃப் டீப் ஸ்டேட். ஏன்னா
அமெரிக்கன் சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டுக்கிட்ட அப்படிலாம் போயிடவே முடியாது. டியூரிங் தி எலெக்ஷன் டைம் சிஸ்டம்ஸ் வில் பி வெரி ரோபஸ்ட். ஏன்னா அவங்க வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப காமன் மேன் லாங்குவேஜில் பேசுகிறோன்னா அதிகாரிகள் வந்து ரொம்ப இப்போ போலீஸ் அந்த லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிஸ் வந்து டென்டர் ஹூக்ஸில் இருப்பாங்க. நாளைக்கு யார் வேணால் வரலாம், எதனா நடந்தனா நம்மளை தொலைச்சுவான்ற பயம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இது இந்தியாலையும் இருக்கும், அமெரிக்காலையும் இருக்கும். ஸோ அந்த அட்டம்ப்டே வந்து எனக்கு வந்து நான் டு பி ஃப்ராங்க் வித் மை லிமிட்டட் நாலேஜ், ஐ திங்க் இட் வாஸ் ஆன் July 13th நினைக்கிறேன், ஒரு சண்டே அன்றைக்கி அது நடந்தது. அட்டம்ப்ட் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டு அப்புறம் விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்னென்னா அட்ஜசன்ட் பில்டிங்லேருந்து ஷூட் அட்டம்ப்ட் பண்ணா அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் வந்து அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸ்பாட்லேருந்து. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் கெப்ரியல் எனக்கு அதை பார்த்தோன்னே பிலீவ் இட் ஆர் நாட் எனக்கு அது தோணுது இட்ஸ் அ ஹேண்டி ஒர்க் ஆஃப் த டீப் ஸ்டேட்னு தான் எனக்கு தோணுச்சு. டீப் ஸ்டேட் டசன்ட் வாண்ட் ட்ரம்ப் டு ரிட்டர்ன் டு பவர். அண்ட் ட்ரம்ப்பே அதை சில இடங்களில் சொல்கிறாரு, இஃப் ஐ கம் பேக் ஐ வில் டிஸ்மாண்டில் த டீப் ஸ்டேட்ன்றார். யூ கேனாட் டிஸ்மாண்டில் த டீப் ஸ்டேட். நீ வந்து யூ கேன் ஹேவ் அ டயலாக் வித் த டீப் ஸ்டேட். போத் வில் எக்ஸிஸ்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ டீப் ஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ட்ரம்ப்புக்கு பற்றின இந்த ஒரு இமேஜ் நீங்கள் சொன்னீங்கல்ல 90% ஆஃப் த மீடியா இதாக இருக்குது. அது நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன்ஸ், எஸ் somehow disturbed த டீப் ஸ்டேட் somewhere. இட் இஸ் அ சிஸ்டம். ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அந்த சிஸ்டத்தை யாராவது எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு வந்து they'll be finished. அது வந்து அசாசினேஷன்ஸாக இருக்கும், பொலிட்டிக்கல் டவுன்ஃபாலாக இருக்கும். 2 உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று வந்து ரெண்டுமே 20 years கேப்பில் நடந்தது. கெனடி ராபர்ட் கெனடி, ஜான் எஃப் கெனடி வந்து கியூபன் மிசைல் கிரைசிஸில் வந்து இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸ், வாரன் கமிஷன் ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து யூ cannot மேக் அ பிரேக் த்ரூ. ஜஸ்ட் 20 years ஆஃப்டர் தட் ரொனால்ட் ரேகன் இருக்கும்போது ஈரான் கேட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஈரானோட யூஎஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட்னு சொல்லக்கூடிய ரிபல்ஸுக்கு வந்து சிஐஏ வாஸ் சப்ளைங் ஆர்ம்ஸ். பட் அந்த விஷயத்தை வெளியில் எப்போ கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா, மிகைல் கோர்பச்சேவ் ரஷ்யாவில் வந்து வெனி வாஸ் கோர்பச்சேவ் வந்த பிறகு அங்கே சில மாற்றங்கள் வருது. அப்போ வந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டை நோக்கி போகும்போது அர்மகோடான் எனி டைம் இட் குட் பி அப்படின்னும் பொழுது அட் த டைம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தெர் வாஸ் அ தாட், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வருது, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. தட் இஸ் அ வெரி மேஜர் டெவலப்மெண்ட். ஏன்னா குளோபல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஏர்லி 80s வந்து அந்த ரேகன் பீரியட்லேயும் கோர்பச்சேவ் பீரியட்லேயும் ரொம்ப 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 சீரியஸாக வந்து நியூக்ளியர் ரேஸ், ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் ஆஃப் அ பட்டன் வந்து டிசாஸ்டர் வந்து சின்ன வார்த்தை. எவ்ரிதிங் குட் ஹவ் பின் ஃபினிஷ்ட். ஹியூமன் ரேஸ் குட் ஹவ் பின் டேக்கன் பேக் 100 years. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் தேர் ஆர் 2-3 ஃபால்ட்டி அட்டம்ப்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, பை மிஸ்டேக் நடந்தது. பட் காட்ஸ் கிரேஸ் நத்திங் ஹேப்பன்டு. ஸோ அந்த நேரத்தில் கோர்பச்சேவ் வந்து இறங்கி வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரும்போது ரேகனும் இறங்கி போய் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தேர் வாஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், தேர் வாஸ் அ தாட். அந்த நேரத்தில் டீப் ஸ்டேட் டசன்ட் லைக் இட். அப்போ இந்த இஷ்யூ வெளியில் வருது. எது? ஈரான் கேட். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக அவர் இருக்கும்பொழுது அவர் வந்து சப்ளை பண்ணார் ஆர்ம்ஸுன்றதை அமெரிக்கன் சிஸ்டம் வெளியில் விடுது. ஸோ நீங்கள் ட்ரம்ப்போட கரியர் பூரா பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 8 years, எஸ்பெஷலி பாஸ்ட் 4 years அவர் பதவியில் இல்லாத கட்டத்தில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் டீப் ஸ்டேட்டோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் லைக் ட்ரம்ப். பட் அதை மீறி அவர் வந்திருக்காருன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, யூ வில் கோ ஃபார் அன் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் இன் த சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டுலாம் நீங்களாம் எந்த கொம்பனாலையெல்லாம் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. டீப் ஸ்டேட்டும் அவ்வளோ சீக்கிரம் யூஎஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அதெல்லாம் அந்த பருப்பெல்லாம் இனிமேல் வேகாது, அதுக்கிட்ட போக முடியாது. தேர் வில் பி அயன் கிளாடு. பொலிட்டிக்கலாக அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ he will have some sort of an understanding with the deep state. பட் ஒரு பிரசிடெண்ட்டை வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக டீப் ஸ்டேட் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதாக ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை இன்னும் ஃபர்தர் தே ஹவ் டு டெல்வ் இன்டு இட். பிரசிடெண்ட்டாக இல்லாதப்போ அவர் பேசின சில விஷயங்களை பிரசிடெண்ட் ஆன பிறகு செய்ய முடியாது. he will go for someone, he's a shrewd politician, a shrewd businessman, as you said. You will go for some sort of an agreement with deep state, understanding, and deep state will also have they have to do business with Trump. ஸோ இப்போ முக்கியமான அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்தியாவை பொறுத்தளவில்
ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனது இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சைடில் சொல்கிற விஷயம் என்னென்னா, மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மோடி அவர்களுக்கு ட்ரம்ப்போட ஒரு நல்ல ஒரு பர்சனல் ரேப்போ இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் பொருளாதார ரீதியான ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ட்ரம்ப் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இந்தியா மேலே அவருக்கு நிறையா அதிருப்திகள் இருக்குது. இந்தியா வந்து ஹெவியாக ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா ஹெவி டேரிஃப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு அதிருப்தியும் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்தியாவை அவர் ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இந்தியா மேலே ப்ரெஷர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அதாவது இப்போ அந்த டேரிஃப்ஸ் இஷ்யூலெல்லாம் வில் ப்ரெஷரைஸ் மோடி கவர்மெண்ட் நிச்சயமாக இஷ்டம் போல். ஏன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக இல்லாதப்பயே வந்து ஹார்லி டேவிட்சன் கேஸ் எல்லாம் பேசினவங்க கேம்பெயினில் பேசினார். எலெக்ஷன் கேம்பெயினில் இந்தியா வந்து டேரிஃப் கிங்காக இருக்குது, இஷ்டம் போல் இந்தியா வந்து டேரிஃப்ஸை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் வந்து நேம் பண்ணி அவர் சொன்னார். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அழுத்தம், ப்ரெஷர் ஆன் மோடி கவர்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணும். இன்னும் ஒரு விஷயம், லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிஜேபியும் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த கேமில் அதுக்கும் அந்த ஆங்கிள்லையும் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல பாயிண்ட் இது. அதாவது அதுக்கு தான் வரேன் நான். அதாவது வந்து டேரிஃப்ஸில் வந்து கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு சக்கம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் சக்கம் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்பர் 2, பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னூன் கேஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பன்னூன் கேஸ் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தேர் இஸ் அ ஜூபிலியேஷன் இன் பிஜேபி சர்க்கிள்ஸ். நேற்று காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்தோடனே நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூவில், மைனாரிட்டிஸ் இஷ்யூலெல்லாம் மோடி கவர்மெண்ட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. தே வில் ஷேக் ஹேண்ட்ஸ். ஆனால் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஜாலியாக இருக்காங்க, பிஜேபி லீடர்ஸ் அப்படி சந்தோஷமாக. அது முக்கியமான பாயிண்ட். பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஹாஃப் பேக்டு மைண்டு பீப்புள், அவங்கள தான் நான் பேசுகிறேன். இந்த க்ரூட் ஆர்எஸ்எஸ் மைண்டு, இந்துத்துவா மைண்டு, ஹாஃப் பேக்டு பீப்புள் வந்து அவன் சந்தோஷமாக இருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்ம ட்ரம்ப் வந்ததால் நமக்கு லாபம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்னூன் கேஸ்லாம் இப்போ செக்ஷன் ஆஃப் மோடி கவர்மெண்ட். ஏன்னா உண்மையில் சீரியஸ் செக்ஷன் ஆஃப் மோடி கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன், பன்னூன் கேஸில் உங்களுக்கு தெரியும் அந்த கேஸ் என்னன்றது தெரியும். சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. அன்லைக் கனடா கேஸில் வெறும் வெர்பல் சார்ஜஸ் தான். இங்கே வந்து தேர் இஸ் அ சார்ஜ் ஷீட் இன் ரூல் இன் கோர்ட் ஆஃப் லா. நியூயார்க் கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி FBI இஸ் ரன்னிங் த கேஸ். இந்தியன் ஏஜென்ட்ஸ் தான் அதை பண்ணாங்க, நேம் பண்ணியிருக்காங்க ஒரு ரா ஏஜென்ட்டை. அண்டு ஒரு ஹென்ச்மேனை அவங்க ஹையர் பண்ணாங்கன்னு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ சீரியஸ் சார்ஜ். இப்போ இந்த கேஸ்லலாம் வந்து ட்ரம்ப் வந்தால் நம்மளை காப்பாற்றுவார்னு மோடி கவர்மெண்ட் நினைக்குது. கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டார். ஏன்னா வந்து அமெரிக்கன் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங். அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்கன் லேண்டில் போய் ஒரு ஹென்ச்மேனை யூஸ் பண்ணி ஹையர்டு கில்லரை வச்சு அண்ட் அமெரிக்கன் சிட்டிசனை நீ அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுறன்றத அமெரிக்கன் சிஸ்டம் வில் நாட் கோ தட் மச் ஸ்காட் ஃப்ரீ. டெஃபினட்டாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து திஸ் கைஸ் ஆர் ஆங்கிலத்தில் இட்ஸ் ஃபூல்ஸ் பேரடைஸ் தேர் லிவிங். கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அங்கே டைட்டன் பண்ணுவாங்க. பட் எங்கே வந்து இவங்களுக்கு ஒரு லெவரேஜ் கிடைக்கும், மோடி கவர்மெண்ட்டுக்கு எங்கே லெவரேஜ் கிடைக்கும்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், மைனாரிட்டிஸ் இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் இன் காஷ்மீர்னா அப்போ வந்து இப்போ டெமோக்ராட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தே வில் ரைஸ் தர் வாய்ஸ். அதெல்லாம் இப்போ ட்ரம்ப் பண்ண மாட்டார். அதை அவங்க அடிச்சுன்னு சாப்பிட்டு தான் விடுவாங்க. பங்களாதேஷ் இஷ்யூவில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு, ஹிந்துஸ் ஓட்டு வேணும். அது எலெக்ஷனுக்காக பேசின பேச்சு. அதுக்கு பிறகு அது எவ்வளோ தூரம் எந்த எண்டுக்கு போகும்னு தெரியாது. ஸோ ஒன்று எக்கனாமிக்கலாக மோடி கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள், பன்னூன் கேஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா அதாவது வந்து அவுட் சைட் த கண்ட்ரி போய் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பாலிசிஸ் எல்லாம் டெஃபினெட்லி இட் ஒன்ட் பி அலவுடு. ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவரேஜ் இவங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஹார்ட் கோர் ஹிந்துத்துவ அஜெண்டா. இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் ரொம்ப அழகாக அந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்டர் ட்ரம்ப் 2.0 the Hindu nationalist project in India might continue apace with the confidence that no blowback would emanate from Washington on human rights and minority rights concerns. மோடி ட்ரம்ப் 2.0ல இந்தியாவில் வந்து ஹிந்துத்துவ அஜெண்டா, ஹிந்து நேஷனலிஸ்ட் அஜெண்டா இருக்கு இல்லையா, ஹிந்து நேஷனலிஸ்ட் ப்ராஜெக்ட், அது வந்து அன்அபைட்டடாக கண்டினியூ ஆகும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அவன் அங்கேருந்தெல்லாம் பெருசாக ஒன்றும் கத்த மாட்டான், நீங்கள் கடை கட்டு போங்கன்னு விட்ருவோம். அது இந்தியாவுக்கு லாபம். பட் எக்கனாமிக்கலி டெஃபினட்டாக ஸ்காட் ஃப்ரீ இருக்காது. இதை வந்து ஸ்கூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டேரிஃப்ஸ்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இப்படி தான் இதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பிஜேபி பொலிட்டிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்றது மோடி அவர்களை பேக் ஃபுட்டுக்கு தள்ளுமா எப்படி? இன் வாட் சென்ஸ் நீங்கள் கேட்குறது? இப்போ லெட்ஸே எக்கனாமிக்கலாக ட்ரம்ப் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாரு. எஸ், மோடி வில் சக்கம். ஏன்னா வந்து ஹி ஹேஸ் டு ரன் த கவர்மெண்ட்.
என்ன ஒன்று ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ மைனாரிட்டிஸ் இஷ்யூவில் காங்கிரஸ் வந்து ஓரளவு ஒழுங்காக இருப்போம், செக்குலராக இருப்போம். மோடி கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு அந்த விவஸ்தை கூட கிடையாது. இவங்க கிளியராக வந்து ஹிந்து நேஷ்னலிஸ்ட் அஜெண்டாவில் தான் போவாங்க. ஹிந்து மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசம் தான் இவங்களோட பிரெட் அண்ட் பட்டர். அந்த அஜெண்டாவை தான் இவங்க தே வில் ஃபோர்ஸ்ஃபுல்லி டேக் இட் ஃபார்வேர்டு. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க எலன் மாஸ்க்கை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. நேற்று வந்து மாஸ்க் இப்போ எலன் மஸ்க் இல்லையா அவர் பேர் எலன் மஸ்க். அவருடைய நேம் ட்ரம்ப் வந்து மென்ஷன் பண்ணுறார். நேம்ஸ் ஒரு பிரசிடெண்ட் தட் டு த பவர்ஃபுல் பர்சன் த வேர்ல்டு. மென்ஷன்ஸ் ஒரு தொழிலதிபரோட நேமை சொல்கிறாருன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அடுத்து வரும். இப்போ எலான் மஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெஸ்லா மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ இந்த ரீசெண்டாக வந்த கான்ட்ரவர்சி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து சேட்டலைட்டு ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறையா கேட்குறாரு மஸ்க். மற்ற இதை வந்து ஈ வாண்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட் லைக் எனிதிங். ஏன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அதுதான் உங்களுக்கு சேட்டலைட் டெலிஃபோனிங் ஒரு பெரிய இஷ்யூவாக வரப்போகுது உங்களுக்கு வந்து. அதில் வந்து இந்தியன் கார்பரேட்ஸ்குள்ளே 2 வியூ இருக்குது. ஏர்டெல் ஒரு வியூ இப்போ ஆக்ஷன் பண்ணணுன்னு ஜியோ கேட்குது, தேவையில்லைன்னு ஏர்டெல் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறத கொடுத்துருன்றோம் மஸ்க்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் வெதர் இட் இஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் ஆட்டோமொபைல், எலன் மஸ்கோட இன்ட்ரெஸ்ட் ஆர் வெரி ஹியூஜ். எப்படி அதானி இன்ட்ரெஸ்ட் மோடிக்கு பெரிய ஹியூஜ் இதுவோ, மஸ்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய அளவில் இருக்குது. இந்த இடத்துலலாம் மோடி கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்து முதுகெலும்போடு நிற்குன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இவங்க அந்த அஜெண்டாவுக்கு வந்து ப்ரெஷரை தாங்க முடியாது. தட் டு எஸ்பெஷலி வென் தே ஆர் வீக் அண்ட் டவுன் அண்ட் அண்டர். நீங்கள் சொன்னீங்க தே ஆர் டவுன் அண்ட் அண்டர் தான். இப்போ வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிருக்குது அண்ட் இஸ் வால்னரபிள், மோடி இஸ் வால்னரபிள். அதனால் இவங்க சந்தோஷப்படுற மாதிரிலாம் பெருசாக எதுவும் நடந்துடாது. ஒன்றே இவங்களோட க்ரூடு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை இவங்க முன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரி ஏதோ ஒரு அட்டூழியத்தை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். And there is a huge backlash from minorities. For example, CAA வரும்போது இருந்தது இல்லையா, இன்ஃபேக்ட் அப்போ தான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்துட்டு போனது கொரோனா பீரியடில். அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொட்டஸ்ட்லாம் வந்ததுன்னா அதை கவர்மெண்ட் ஸ்டேட் பவரை யூஸ் பண்ணி இவங்க சப்ரஸ் பண்ணுறாங்க, அன்லீஷ் பண்ணுறாங்க ஸ்டேட் பவரைன்னா கண்டுக்க மாட்டான் அப்படி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேறு எந்த நாட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. டோன்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்கன் வேல்யூஸ் டு அதர் கண்ட்ரீஸ்ன்றாரு ட்ரம்ப். வேறு எங்கேயாவது மனித உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னா அது நம்ம பிரச்சனை இல்லை, அவன் பிரச்சனை. அங்கே தான் அந்த வார்த்தை வருது, டோன்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்கன் வேல்யூஸ் டு அதர் கண்ட்ரிஸ். அது மோடி கவர்மெண்ட்டுக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். அதனால் மோடி இஸ் டவுன் அண்ட் அண்டர். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிறதான் இவங்க கேட்டாகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குவிட் ப்ரோக்கோ என்ன இருக்குன்னா நீ இங்கே என்ன வேணால் பண்ணிங்க, எனக்கு கவலை இல்லைன்னு. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி சார்.